இங்க ஒருத்தி பாத்திரம் வலிக்கிட்டு இருக்கா. இவ வீட்டு பக்கத்து வீட்டுக்காரன் சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு பூனைய கல்லால் அடிக்கிறான். பாக்குறவ எதுவுமே பெருசா எடுத்துக்காம வீட்டுக்குள்ள போயிடுறா. அதனால இவங்க எல்லாருமே வேலைக்கு போனதுமே அந்த பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு குச்சி எடுத்து அதுல ஒரு சகப்பு துணியை கட்டி அவனோட தோட்டத்துக்கு பின்னால நட்டு வைக்கிறான். குச்சி எந்த வீட்டுல இருந்து எல்லாம் பார்த்தா தெரியுதுன்னு சொல்லி எல்லா வீட்லயுமே ஏறி பாக்குறான். அதுல சிங்கிள் பேரண்டா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணோட வீட்டுல இருந்து பார்த்தா மட்டும் அந்த குச்சி நல்லா தெரியுது. அடுத்த நாளே அந்த பொண்ணு பஸ் ஸ்டாப்ல இருக்கும்போது அந்த பொண்ணை டிராப் பண்றேன்னு சொல்லி கூட்டிட்டு போய் பேசியே கரெக்ட் பண்ணிடுறான். பொண்ணு மூலமாவே நம்ம ஹீரோனி ஆனிவர்சரி பார்ட்டி கொண்டாட போறாங்கன்றத தெரிஞ்சுக்கிறான். அவனுடைய பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக நம்ம ஹீரோனி பார்ட்டி கிளம்புறதுக்கு முன்னால இவன் வீட்டுல இருந்த புடவை எல்லாத்தையும் களைச்சு வச்சுட்டு ஒரு புடவை மேல ஐம்பாக்ஸ் ஆன் பண்ணி வச்சுட்டு கிளம்பிடுறான். பார்ட்டியில இருக்கும்போது நம்ம ஹீரோனி வீட்டுல தீப்பிடிச்சு எரியறத பாக்குறா. உடனே அவன் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லவும் எல்லாருமே வந்து தீயணைக்கிறாங்க. ஃபயர் ஆக்சிடென்ட்ல இருந்து இவனோட அம்மா தப்பிச்சிடுறாங்க. ஆனா இவனோட அம்மாவுக்கு அல்சிமர்ன்ற நோய் இருக்குது. அவங்க தான் மறந்தாப்புல அந்த ஐம்பாக்ஸ் ஆன் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு சொல்ல உண்மை நம்பின போலீஸ்காரங்களும் அந்த அம்மாவை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அந்த அம்மாவை கண்டுபிடிச்சுன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் வருது. இவங்களும் போய் அந்த அம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோனிக்கு மட்டும் இதுல சந்தேகமா இருக்குது. ஏன்னா அல்சைமர் நோய் இருக்கக்கூடிய எந்த ஒரு சிம்டம்ஸும் இந்த அம்மாவுக்கு இல்லாத நம்ம ஹீரோனிக்கு கவனிச்சிருப்பாங்க. இவனும் முத பிளான் ஃபெயில் ஆனதுனால அடுத்த பிளான் எக்ஸிக்யூட் பண்றதுக்காக ஆரம்பிக்கிறான். இந்த அம்மா குடிக்கக்கூடிய மேங்கோ ஜூஸ்ல மயக்க மாத்திரையை கலந்து வச்சுட்டு பத்துக்கிறதுக்காக அந்த சிங்கிள் பேரண்ட் பொண்ணை வர வைக்கிறான். மேங்கோ ஜூஸை குடிச்சதுனால அந்த சிங்கிள் பேரண்ட் பொண்ணு மயங்கிடுறா. அந்த சமயம் இவனோட தாய்மாமா வந்து அந்த அம்மாவை கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறான். இந்த அம்மா மிஸ் ஆயிட்டாங்கன்னு சொல்லி வெளிநாட்டுல இருக்கக்கூடிய இவனோட அக்கா வர வைக்கிறாங்க. நம்ம ஹீரோனிக்கு மட்டும் இவன் மேல சந்தேகமா இருக்குது. இவனை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இவனோட அக்கா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க நம்பரையும் வாங்கி வச்சுக்கிறாங்க. ஒரு நாள் இவனோட அம்மா கிடைச்சிட்டாங்கன்னு அவங்கள வீட்டுக்கு கூட்டு வராங்கன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த அம்மா கிட்ட நம்ம ஹீரோயினியோ நீங்க எங்க போயிருந்தீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. இவங்களும் ஏதோ சொல்றதுக்காக ட்ரை பண்றாங்க. அந்த சமயம் வந்தவன் உங்க வீட்டுக்காரர் தேடுறாருன்னு சொல்லி அனுப்பி விட்டுறான். நம்ம ஹீரோனி இவனுடைய அக்காவுக்கு வாய்ஸ் மெசேஜ்ல நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. ஆனா அந்த மெசேஜ் டோனோட சத்தம் இவனோட பாக்கெட்ல இருந்து வருது. இந்த அக்கா காரியோட போனு இவங்கிட்ட இருக்குது. அந்த மெசேஜை பார்த்துட்டு ஒரு வில்லத்தனமா நம்ம ஹீரோனியை பார்த்து சிரிக்கிறான். போனை சுவிட்ச் ஆஃப்னு வரவும் நம்ம ஹீரோனி அவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த அக்கா காரியோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட அக்கௌண்ட்ல போய் அவளுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி விடுறா. க்ளோஸ் ஃப்ரெண்டோ நம்ம அக்கா காரியை பாக்குறதுக்காக இந்தியா வந்திருக்கிறா. அவளை இந்த பக்கத்து வீட்டுக்காரன் தான் பிக்கப் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோனியோட மெசேஜ் பாக்குறா. பார்த்தவ நம்ம ஹீரோனிக்கு போன் நம்பர் அனுப்பி விடுறா. நம்ம ஹீரோனி அவளுக்கு போனை பண்ணி அக்கா காரி அங்க வந்துட்டாளான்னு சொல்லி கேட்கவும் வெளிநாட்டுக்கே வரலன்னு சொல்லவும் நம்ம ஹீரோனி அதிர்ச்சியா அவ வெளிநாட்டுக்கு கிளம்புனதை நாங்களே பார்த்தோன்னு சொல்றா. அந்த ஃப்ரெண்டு காரியோ அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அவங்க அம்மா வீடியோ அனுப்பி விட்டுருந்தாங்க. அவங்க அம்மா கூட தான் இருப்பேன் என்கிட்ட சொல்லியிருந்தாலும் சொல்லவும் வீடியோவை எனக்கு அனுப்பிவிட முடியுமான்னு சொல்லி கேட்கறாங்க. அந்த வீடியோவை நம்ம ஹீரோனிக்கு அனுப்பி விடுற. பார்த்ததும் தான் நம்ம ஹீரோனிக்கு எல்லாம் புரிய ஆரம்பிக்குது. என்ன நடந்திருக்கணும் அந்த ஃப்ரெண்டு காரியம் அந்த அக்கா காரியம் வெளிநாட்டுல ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பாங்க. தெரிஞ்சுக்கிற அந்த அம்மா காரியம் இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சுன்னா நம்ம குடும்பமானமே பேருன்னு சொல்லி அவளை இங்க வர வச்சிருப்பா. வந்த பொண்ணை யாருக்கும் தெரியாம கொலை பண்ணி ஆசிட்ல கரைச்சி அதை பாத்ரூம்ல ஊத்திருப்பாங்க. இதை தெரிஞ்சுக்கிற ஹீரோனியோ இது எல்லாத்துக்குமே இந்த அம்மா தான் காரணம் தெரிஞ்சுக்கிறா. உடனே அந்த ஃப்ரெண்டை காப்பாத்திட்டு இவங்க ரெண்டு பேருக்குமே போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்றா.